சிவாய நம. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி. அதுவும் இப்போ இந்த குரு பயிற்சி அது ரெண்டு விதமாக வருது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு 7 நாள் ஒரு வித்தியாசம் வருது. மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 மே மாதம், வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் உச்சம் பெறுகிறார், பயிற்சி அடைகிறார். இதுதான் ஆலங்குடி குரு பயிற்சி. பாம்பு பஞ்சாங்கத்தின்படி உள்ளது. 108 கோவில் பஞ்சாங்கம் எல்லாத்துக்கும் மேலே ஆலங்குடி குரு பயிற்சி. ஒரு வாரம் கழித்து ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் திருக்கணித குரு பயிற்சியும் நடந்துருது. அப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வித்தியாசம்லாம் திருக்கணிதம் வாக்கியம் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி. ஆதித்யாதி நவகிரகங்களில் முழு சுபத்துவமான கிரகம், ஒரு மனிதனையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருடைய ஜாதகத்தில் 8 கிரகம் பகை கிரகமாக இருந்து குரு மட்டும் சுபராக மாறுவாரே, ஆனால் எல்லா பகை கிரகத்தையும் இவர் நல்லவராக மாற்றிடுவார். தீயவர்களையும் நல்லவராக மாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் யாருக்குன்னா குரு. அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் வச்சாங்க. அப்பேற்பட்ட சுபத்துவமான இயற்கை சுபரான குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ 2026 குரு பகவான் 2014 உச்சம் பெற்றிருப்பார். யாரெல்லாம் 2014 குழந்தை பிறந்ததோ அவங்களுக்கெல்லாம் உச்சம் பெற்ற குரு பகவான். அதே போல் 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுவும் ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா நாட்டுடைய சூழ்நிலை, கிரக அமைப்புகள் சரியில்லை. சனி பகவான், சனியும் ராகுவும் சேர்ந்து கலகத்தை உண்டு பண்ணி நிறைய வார் நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி என்னங்க? ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பதிவு பண்ணுறேன். குரு பகவான் பயிற்சி அடைவதற்கு 10 நாளுக்கு முன்பாகவே போர் முடிவுக்கு வந்துவிடும். இதுவரையிலும் யாரும் பதிவே போடலை. நான் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஈரான் போராகட்டும், இஸ்ரேல் போராகட்டும், அமெரிக்காவாகட்டும் கட்டுக்குள் வந்துவிடும். குரு பகவான் வந்துட்டார்னா சமாதானம் ஆகிடும். அப்போ அது போன்ற உலக நிகழ்வுகள் எல்லாமே மாற்றங்கள், அமைதி நிலவும். இதை போல் உலகத்துக்கே அப்படி அமைதி நிலவும் போது, சண்டை சச்சரவுகள் விலகும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. பல மாற்றங்கள் நிகழப்போது, நன்மைகள் நடக்கப்போது, பாசிட்டிவான நிறைய விஷயங்கள். வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நேரம். அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். தானாக வெற்றி மேல் வெற்றி குவியும். இப்படியெல்லாம் சுபத்துவமான குரு பயிற்சி. வாருங்கள், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். கன்னி ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதக சனி நடந்துக்கிட்டு இருக்கு, கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக யார் கன்னி லக்னமாக இருக்கிறீர்களோ இன்னும் எச்சரிக்கை, இன்னும் கவனம் தேவை. சனி பகவானுடைய பார்வை. சார், கன்னி ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே குழந்தை மனசு உடையவங்க சார். இலகின மனசு உடையவங்க. நீங்கள் எந்த ஷேப்பில், ரப்பர் பந்து மாதிரி சார் அவங்க, ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி இப்படி வளைச்சி அப்படி வளைச்சி 10 பேண்டாக கூட நீங்கள் போடலாம். ரொம்ப கசக்கணிங்கன்னா கட்டாயிடும். இவ்வளோதான் விஷயம். பேச மாட்டாங்க, தள்ளி போயிடுவாங்க, நீ எப்படியா போடான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக
வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் எனதருமை கன்னிராசி அன்பர்கள். அவ்வளோ நல்லவங்க. அதுவும் அஸ்தம் கன்னி, உத்தரம் கன்னி ஸ்டாண்ட் பையாக நின்றுடும். சித்திரை கன்னி எதிர்த்து போராடும். இந்த அஸ்தம் கன்னி மட்டும் வளைஞ்சு கொடுத்து போகும். என்ன சொன்னாலும் செவத்தில் அடித்த பந்து மாதிரி உங்கள்கிட்டே வந்து ஒட்டிக்கும். நாளை பின்ன நீங்கள் எதாவது மருமக பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்குறீங்கன்னா அஸ்தம் கன்னி அந்த டக்குன்னு ஓகே பண்ணிட்டுங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஒத்துப்போகும் உங்களுக்கு. அப்போ கன்னி ராசி என்பர்களே, கண்டக சனி நடைபெறுகிறது இந்த காலத்தில் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. இப்போ கன்னி ராசிக்கு 11வது வீட்டில் குரு பகவான். இது நாள் வரையில் 10ஆம் இடத்துல இருந்தார். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இல்லைங்க. தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. வேலை செய்கிற இடத்துல ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டது. வீண் பழி அவமானங்கள் ஏற்பட்டதுங்க சாமி. தலைகுனியை வச்சாங்க சாமி. இன்சல்ட் பண்ணாங்க சாமி. இரிட்டேட்டிங்காக இருந்தது சாமி. மனசுக்கு பிடிக்கலைங்க சாமி. ஏன்னா வந்து கார்னர் பண்ணாங்க, வேலையை விட்டு போக சொன்னாங்க. மெயினாக என்னை வந்து ஒரு டார்கெட் பண்ணி ஒரு வம்பு வழக்கு கேஸில் மாட்டி விட பார்த்தாங்க. என்னென்ன வேணாலும் சொல்லலாம். என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, என்னுடைய மேனேஜர் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ணலை, எனக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணலை, ரிவார்ட் கொடுக்கல, மற்ற எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தாங்க, என்னை வந்து கண்டுக்கவே இல்லை. என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் பாருங்கள் கன்னி ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல லாபம் அடைகின்ற ஒரு ராசியாக கன்னி ராசி அமைகிறது. எதுக்காக போராடுறீங்க? எதுக்காக போராடணும்? வருமானத்துக்காக தாங்க. வேறு என்னங்க பண்ண போகிறோம்? 10 ரூபா சம்பாதிச்சாதான் குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும். அல்லது ப்ராஃபிட் எடுக்கணும். பிஸ்னஸாக இருந்தால் ப்ராஃபிட் எடுக்கணும். நம்ம உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுறோமோ, நடந்து பிஸ்னஸ் பண்ணுறோமோ, ப்ராஃபிட் எடுக்கணும். அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா நமக்கு என்ன வேணுங்க? அதிர்ஷ்டம் வேண்டும், அதிகாரம். அந்த அதிர்ஷ்டத்தை காப்பாற்றிக்கணும்னா அதிகாரம் வேண்டும். அப்போ கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டணுங்க? எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுங்க, அதை விட பெருசாக அதிகாரத்தை கொடுங்க, டம்மியாக வச்சிடாதீங்க. அப்போ கன்னி ராசி என்பவர்களை நீங்கள் விரும்பக்கூடிய அதிர்ஷ்டமும் அதிகாரமும் கைகூடக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. உங்களுக்கு பரிகாரம் அவசியம். கன்னி ராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது. பரிகாரம் செஞ்சுக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அல்லது உள்நாடு வெளிநாடு எங்கே ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபு, ப்ரைவேட் லிமிட்டெடு, கார்ப்பரேட் கம்பெனிகள், ஐடி நிறுவனங்கள், ஓன் பிஸ்னஸ்ஸு, ஸோ வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், மாணவ மாணவிகளாக இருந்தாலும், கல்யாணம் எதுவாக இருந்தாலும் பரிகாரம் முக்கியம். அப்போ பாருங்கள் கன்னி ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை. மேக்சிமம் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். எதெல்லாம் காரிய தடைகளாக இருந்ததோ, நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு காரிய தடை. ஒரு 10% ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போகிறீங்க, ஒரு வெள்ளி வாங்கி வைக்கிறீங்க. நீங்கள் வாங்கும்போது ஹையில் இருக்கும், வாங்கினதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிரும். நஷ்டம் ஏற்படுற மாதிரியே இருக்கும். கொடுக்க முடியாது, அர்ஜென்ட்டுக்கு உதவாது. ட்ரேடிங்காக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு, சில்வரு, ஷோரூம்ஸு, ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாக கூட இருக்கலாம். அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் முதலீடு செய்யும்போது அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, லாபம் கொடுக்கும் பார்த்தா லாபம் வராது. இதை போன்ற காரிய தடைகள். அப்போ எந்த மாதிரியான காரிய தடைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, காரிய தடைகள் விலகும். நல்ல வளர்ச்சி இருக்க போது, வருமானம் இருக்க போது, வேலைவாய்ப்பு இருக்க போது, தொழில் நல்லா லாபம் இருக்க போது, தொழில் அமைப்பு சிறப்பானதாக இருக்க போது, கம்பெனி நிறுவனங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்க போது, வருமானங்கள் அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், வருமானங்கள் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே.
அப்போ இந்த குரு பெயர்ச்சியில் கன்னி ராசி பரிகார ராசி. அதோடு மட்டுமல்லாத கண்டக சனியிலிருந்து தப்பிப்பதற்கு குருவுடைய பார்வை உங்களை கை கொடுத்து கரையேற்ற முன்னுக்கு கொண்டு வரப்போகிற ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே. அதே போல் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க நல்லபடியாக படிக்கணும், அல்லது இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அல்லது அந்த நீட்டு போன்ற பரீட்சைகளில் படிக்கிறாங்க சாமி பசங்க, அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும், நீட்டு, ஜேஇஇ, ஐஐடி அது போன்ற எக்ஸாமில் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க நல்ல படிப்பு சம்மந்தப்பட்டது, பிள்ளைகளுக்காக, மருத்துவ படிப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, கல்யாணத்துக்காக, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கியத்துக்காக, இல்லை தொழில் அமைப்பு, மெயினாக பிஸ்னஸ். அப்போ எல்லா பிரார்த்தனைகளுக்கும் குரு பெயர்ச்சி பரிகாரம் முக்கியம். இந்த குரு பெயர்ச்சிக்கு நாம் பரிகார யாகம் செய்கிறோம். 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கம்பெனிக்காகவாக இருக்கலாம், ஒரு ஸ்தாபனமாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மேபி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், கீழே தெரியக்கூடாத நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த குரு பயிற்சி சூப்பராக அமையட்டும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் வராகி.